வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழக அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட போவதாக வெளியான செய்தி குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். எனக்கே தகவல் வரவில்லை என பதில். நாணயம் வெளியீட்டு விழா மத்திய அரசின் விழா நடத்தியது மாநில அரசு. கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாள் விழா குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். சென்னை எழிலகத்தில் 5 கோடியே 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்பட்ட மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் திறப்பு. தமிழ்நாடு முழுவதும் பேரிடர் கட்டுப்பாட்டு மையம் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதி. சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தவேக கொடியை அறிமுகம் செய்து வைத்தார் விஜய். சிவப்பு, மஞ்சள் நிறத்தில் நடுவில் மிளிரும் வாகை மலரின் நிற்புறமும் யானைகள் உள்ளன. சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கல்வெட்டை திறந்து வைத்தார் விஜய். 45 அடி உயர கம்பத்தில் தவேக கொடியை ஏற்றி வைத்தார். கவிஞர் விவேக் வரிகளில் இசையமைப்பாளர் தமன் இசையில் உருவாக்கியுள்ள தவேக கொடி பாடல் வெளியீடு. தமிழன் கொடி பறக்குது, தலைவன் யுகம் பொறக்குது என்ற பாடல் இணையதளத்தில் வைரல். இதுவரை நமக்காக உழைத்தோம், இனி தமிழ்நாட்டிற்காக உழைப்போம். தவேக கட்சி கொடி அறிமுக நிகழ்ச்சியில் விஜய் பேச்சு. அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இதுவரைக்கும் நாம நமக்காக உழைச்சோம். இனி வரப்போற இயர்ஸ்ல நம்மள ஒரு கட்சி ரீதியா நம்மளை தயார்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்காகவும் நம்ம எல்லாருமா சேர்ந்து உழைப்போம். புயலுக்கு பின் அமைதி என்பதைப் போல் கொடிக்கு பின் உள்ள கதையை மாநாட்டில் கொள்கை கோட்பாடுடன் சொல்கிறேன். தவேக கொடியை அறிமுகம் செய்து வைத்த கட்சித் தலைவர் விஜய் பேச்சு. நம்ம எல்லாருமா சேர்ந்து உழைப்போம். இந்த புயலுக்கு பின் அமைதி, ஆர்ப்பரிப்பு, ஆரவாரம்னு நம்மளுடைய கொடிக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாற்று குறிப்பு ஒன்னு இருக்கு. அது என்னன்னு அதை நீங்க எல்லாம் ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னல. அன்னைக்கு நம்மளுடைய கொள்கைகள் என்ன, நம்மளுடைய செயல் திட்டங்கள் என்னன்னு சொல்லும் போது அன்னைக்கு இந்த கொடிக்கான விளக்கத்தையும் நாங்க சொல்றோம். அது வரைக்கும் தவேக நிர்வாகிகள் அனைவரும் முறையாக அனுமதி பெற்று கட்சி கொடியை ஏற்ற வேண்டுமென விஜய் அறிவுறுத்தல். தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை அறிமுகப்படுத்திய இந்நாள் எல்லோருக்கும் சந்தோஷமான நாள் எனவும் பேச்சு. இல்லத்துல உங்க உள்ளத்துல இதெல்லாம் நான் சொல்லாமலே நீங்க ஏத்துவீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் அதுக்கான அந்த முறையான அந்த பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அனைவரிடமும் தோழமை பாராட்டி நம்ம இதை ஏற்றி கொண்டாடுவோம். சரிங்களா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கருத்துருவை மையமாக கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் உறுதிமொழி வெளியீடு. மக்களாட்சி, மதசார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமை ஆற்றுவோம் என உறுதிமொழி. கட்சி கொடி மற்றும் பாடலை வெளியிட்டுள்ள நடிகர் விஜய்க்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து. தவேக கொடி பாடல் குறித்த கேள்விக்கு இன்னும் கேட்கவில்லை என பதில். பார்க்கலையே, நிகழ்ச்சியில் இருந்தேன், பார்த்துட்டு சொல்றேன். வாழ்த்துக்கள், நன்றி, வாழ்த்துக்கள்.
கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவரின் உடல் தகனம் செய்யப்பட்ட பிறகே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சிபிஐ அறிக்கை. சம்பவம் நடந்த 5வது நாள் விசாரணைக்காக சென்றபோது குற்றம் நடந்த இடம் மாற்றப்பட்டிருப்பதாகவும் உச்ச நீதிமன்றத்தில் தகவல். கொல்கத்தா மருத்துவர் கொலையை கண்டித்து போராட்டம் நடத்தும் மருத்துவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டுமென உச்ச நீதிமன்றம் உத்தரவு. ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவதை கவனிக்காமல் இருக்க முடியாது என நீதிபதிகள் கருத்து. முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 120 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை. ஒவ்வொருவருக்கும் தலா 25,000 ரூபாயை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கணினி அறிவியல் திரு கே. ஜோதி பிரகாஷ் அவர்கள் வரலாறு ஹிஸ்டரி, திரு சி. கண்ணன் அவர்கள் தமிழ், நூற்று 58 உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணை சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். அடுத்ததாக ஜெஸ்மினா, சிவகங்கை மாவட்டம். தமிழகத்தில் 400 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது டாபர் நிறுவனம். 250க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த ஒப்பந்தத்தின் மூலம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என தகவல். கிருஷ்ணகிரி தனியார் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு ஆலோசனை. ஐஜி பவானீஸ்வரி மற்றும் சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் தலைமையில் கூட்டம். கிருஷ்ணகிரியில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி சிவராமன் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு. வழக்கறிஞர் என கூறி 36 லட்சம் ரூபாய் பண மோசடி செய்த காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒருவர் புகார். ஆனைமலை புலிகள் சரணாலயம் வழியாக புதிதாக சாலை அமைக்க தடை கோரிய வழக்கு. மத்திய மாநில அரசுகள் 3 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை சிங்காரம்பிள்ளை அரசு உதவி பெறும் பள்ளி நிலம் விற்கப்பட்ட விவகாரம். விசாரணை நடத்தி 12 வாரங்களில் நடவடிக்கை எடுக்க பள்ளிக்கல்வி இயக்குநருக்கு உயர்நீதிமன்றம் ஆணை. ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள 30 கிலோமீட்டர் தொலைவிலான ஓடைகளை தூர்வாரும் பணி தொடக்கம். சாய, தோல் ஆலை கழிவுகளை ஓடைகளில் வெளியேற்றினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் முத்துசாமி எச்சரிக்கை. ட்ரீட் பண்ணாம வெளியில் அனுப்பிச்சா இந்த நடவடிக்கைகள் எதெல்லாம் இப்ப பாசிபிளா சட்டத்தில் வழி இருக்கோ அதெல்லாம் அவங்க மீது நடவடிக்கை போகும். எனவே அவங்க அதுல கேர்ஃபுல்லா இருந்துக்கணும்னு அவங்களை தான் நான் நேரடியாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்பில் சேர சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான நேரடி கலந்தாய்வு தொடங்கியது. 1200 மாணவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். சென்னை நிலமாக மட்டுமல்ல, இந்த நிலத்தின் மீது வாழும் ஒவ்வொரு மனிதரின் உயிராகவும் இருக்கிறது. வாழ்வு தேடி வந்த பலருக்கும் வசந்தத்தை வழங்கிட வா என்று தன் மடியோடு ஏந்திக் கொண்ட தாய் சென்னை என சென்னை தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மீதான செம்மன் குமாரி வழக்கு விசாரணையை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து விழுப்புரம் மாவட்ட முதன்மை நீதிமன்றம் உத்தரவு.
ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 பேரை கைது செய்தது தனிப்படை காவல்துறை. நாட்டு வெடிகுண்டுகளை ராஜேஷ் மூலம் வழங்கியதாக 3 மீதும் புகார். சங்கரன் கோவிலில் அனுமதியின்றி செயல்பட்டு வந்த வாகன காப்பகத்திற்கு சீல் வைத்த அதிகாரிகள். ஆத்திரத்தில் திமுக கவுன்சிலர் அதிகாரிகளை தாக்கியதால் பரபரப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் திருவத்திபுரத்தில் செய்யாறு ஆற்றில் கனமழை காரணமாக கரை புரண்டு ஓடும் வெள்ளம். கரையை கடக்க முடியாமல் தவித்த வயதான தம்பதியினரை கயிறு கட்டி மீட்ட தீயணைப்புத் துறையினர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி புறவழிச்சாலையில் 72 அடி உயர பிரம்மாண்ட துர்க்கை அம்மன் சிலை திறப்பு. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடன் இணைந்த வேலுக்கந்தம்மன் கோவிலில் விமர்சையாக நடைபெற்ற தேரோட்ட விழா. திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அத்துல்யநாதேஸ்வரர் கோவில் குடமுழுக்கு விழா கோலாகலம். ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். சிவகங்கை மாவட்டம் தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற கும்பாபிஷேக விழா. லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். லட்சத்தீவுகள் அருகே அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்தலாமா என மத்திய அரசு ஆலோசனை. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதி பெயரையும் கேட்டு படிவத்தில் குறிப்பிட திட்டமிட்டுள்ளதாக தகவல். இலங்கைக்கு சுற்றுலா செல்ல இந்தியா உள்பட 35 நாட்டினருக்கு விசா தேவையில்லை என அந்நாட்டு அரசு அறிவிப்பு. சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்க இலங்கை அரசு புதிய சலுகை. நடிகர் ரஜினிக்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி 100 நினைவு நாணயம் வழங்கல். திமுக நிர்வாகி பூச்சி முருகன் நாணயத்தை வழங்கிய புகைப்படம் வெளியீடு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் தங்கம் 53,440 ரூபாய்க்கு விற்பனை.